நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்களும் இது போன்றது ஒரு பெரிய பள்ளியிலே குத்து விளக்கை ஏற்றி வைத்து விட்டு வந்து அமர்ந்தோம். கேள்வி நேரத்தின் போது ஒரு மாணவி எழுந்து திரு அப்துல் கலாம் அவர்களிடம் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன என்று கேட்டார். அடுத்த நொடி அப்துல் கலாம் அவர்கள் பதில் சொன்னார், நான் இப்போது ஏற்றி வைத்தேனே குத்து விளக்கு, இது இந்துக்களினுடைய அடையாளம். நான் ஏற்றி வைக்க உபயோகித்தேனே மெழுகுவர்த்தி, அது கிறிஸ்தவர்களினுடைய அடையாளம். ஏற்றி வைத்த நானோ ஒரு இஸ்லாமியன். இந்த வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்றார். இந்த இடத்திலே உங்களை குறிப்பிடுகின்றேன். இப்போது உங்களுடைய தாளாளர் என்னை அறிமுகப்படுத்தினார். அறிமுகப்படுத்தும் போது காக்கி உடை அணிந்த காவல்துறை உயர் அதிகாரி என்றும் நான் பெற்ற பதக்கங்களை எல்லாம் ஜனாதிபதி பதக்கங்கள், முதல்வர் பதக்கங்கள் எல்லாவற்றையும் சொன்னார். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், எங்க அப்பா 5வது மட்டுமே படித்த ஒரு ஏழை விவசாயி. உங்க அம்மா அப்பாலாம் உங்ககிட்ட சொல்ற மாதிரி எங்க அம்மா அப்பா என்கிட்ட சொல்லுவாங்க, தம்பி நீ மட்டும் படிச்சுட்டேன்னா உன்கிட்ட இருந்து எது போனாலும் உலகத்தில் நீ எங்கே போனாலும் இந்த கல்வியின் மூலம் பெற்ற அறிவு மட்டும் போகாதுப்பா, அதனால படியும்பாங்க. நானும் படித்தேன். இப்போ ஏன் சொல்கிறேன் தெரியுமா? அதை நான் உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள் என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. என் தந்தை சொன்னதைப் போல, தாய் சொன்னதைப் போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுகின்றேன். இன்று உங்களிடம் உரையாற்றுவதற்காக நிற்கின்றேன். இதுதான் கல்வியோட சிறப்பு. இதை அடிப்படையிலே மாணவ செல்வங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.